அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நான் வந்திருக்கிற இடம் மன்னார் மாவட்டம் கட்டையடம்பன் என்ற ஒரு இடத்துல ரெண்டு கிட்னியும் இல்லை அந்த அக்காவுக்கு. அப்போ அந்த அக்கா எனக்கு ஒரு உதவி செய்யுங்க தம்பின்னு சொல்லி நீண்ட நாளாக எனக்கு தொலைபேசி ஊடாக எடுத்து சொல்லியிருக்கிற அக்கா தன்னுடைய வீட்டை வந்து பாருங்க, தனக்கு சரியான கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த அக்காவினுடைய நிலையை பார்க்கத்தான் நான் இன்றைக்கு அவங்களோட வீட்டை வந்திருக்கிறேன். வாங்க அவங்களோட வீட்டை போவோம். அக்கா வணக்கம். வணக்கம். நீங்க எந்த இடம்? மலவராயர் கட்டிடம். மன்னார் மாவட்டம். உங்களுக்கு என்ன வருத்தம் அக்கா? எனக்கு சின்ன வயசுலயே சுகர் இருக்குது. அதால 2 கிட்னியும் பாதிப்படைஞ்சிட்டு, அதால கிழமைக்கு 3 தரம் ரத்தம் சுத்திகரிப்புக்கு மன்னாருக்கு போறேன். மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். அது போக்குவரத்து செலவு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. 2 கிட்னியும் வந்து உங்களுக்கு செயலிழந்திருக்கு. நீங்க எத்தனை நாளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க? கிழமையில 3 தரம். கிழமையில 3 தரம் மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு போறது. அதுக்கு எவ்வளவு வந்து ஒரு நாளைக்கு கிழமையில வந்து 3 நாள் சொன்னா ஒவ்வொரு நாளும் எவ்வளவு முடியுது? கிழமையில 3 நாளைக்கு பிளாஸ்டர் என்ன நாங்க வெளியிலாமன்றது, மற்ற இந்த சிரிஞ்ச் இந்த 26 சிரிஞ்சுன்னு ஒன்று இருக்கு, அதுவும் வெளியிலாமன்றது எல்லாம் 1500 ரூபா முடியும். ஒரு நாளைக்கு 1500 ரூபா முடியும். ஒரு கிழமையில உங்களுக்கு 3000-4500 ரூபா ஒரு கிழமையில முடியும். உங்களுக்கு வந்து கணவர் வந்து எவ்வளவு உங்களை கைவிட்டு? 12 வருஷம். 12 வருஷமா கணவர் வந்து வீட்டு போயிட்டார். ஒரே பிள்ளை. இவருக்கு என்ன பேர்? இவருக்கு ஆவணா குளோடியஸ். இவர் வந்து எத்தனாம் ஆண்டு படிக்கிறார்? 8ஆம் ஆண்டு. 8ஆம் ஆண்டா? இவர் தான் உங்களை எல்லாம் பார்த்து அம்மாவும் பாப்பாங்க, இவர் தான் கூடுதலா. இவர் தான் உங்களை கூடுதலாக பார்த்து வந்தது. இந்த கையில வந்து உங்களுக்கு என்ன நடந்தது? நெஞ்சிலதான் அந்த வட்டை போட்டு இருக்குது. அதுல இந்த பிளாஸ்டர் போட்டுருக்காங்க. அதான் சத்தம் தான். அது பிறகு இது கண்ண நாளைக்கு வச்சிருக்கலாம், கிருமி தொட்டி பிறகு இதா உடம்பு முழுக்க கிருமி பரவி பிறகு செய்யலாம் போயிருக்கு. அதுக்காக இதுல செய்யறதுக்கு ஆப்ரேஷன் செய்திருக்கு. இதுல இப்ப 3 மாசத்துக்கு பிறகுதான் கையில செய்வாங்க. இந்த புண்ணுகள் எல்லாம் மாறி இந்த கையில செய்யறண்டா தம்பி, அந்த நரம்பு மேல தள்ளிட்டு வரணும். அதுக்கு நாங்க அந்த கை எக்ஸசைஸ் செய்யணும், அந்த போல் ஒன்று வச்சு இப்படி அமர்த்தி செய்யணும். செய்தாதான் அந்த நரம்பு மேல தள்ளிட்டு வரும். அப்ப அந்த ஊசி குத்துறது லேசுண்டு 3 மாசத்துக்கு பிறகுதான் இதுல செய்வாங்க. சமையல் சாப்பாடெல்லாம் அம்மாவோட இருக்கிறேன். அம்மா தான் சாப்பாடெல்லாம் தாராங்க. சாப்பாடும் கொஞ்சம் கஷ்டம்தான். அரிசி மட்டும் என்கிட்ட இருக்குது. செய்யறது தானே, அதால அரிசிக்கு மட்டும் பஞ்சம் இல்லை, மற்றதுகள் கொஞ்சம் கஷ்டம் தான். சாப்பாடு உங்களுக்கு அம்மா இருக்கிற நேரம் தருவாங்க, கொண்டு தருவா. பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு எவ்வளவு தூரம் போறது? 500 மீட்டர். 500 மீட்டர். இவர் வந்து என்னதுல போறாரு? நடந்துதான் போறது. நடந்து போய் நடந்து தம்பி நீங்க தானே அம்மாவெல்லாம் பாப்பீங்களா? நீங்க யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு நினைக்கிறீங்க? யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல்ல இப்ப போய் ஒரு கிழமை இருந்தேன். இப்போ ஞாயிறு போய் வெள்ளிதான் வந்தோம். ஞாயிறுண்டா சனிதான் போனது. வாட்டுல 8 மணிக்கெல்லாம் சேர சொன்னாங்க. அப்ப இங்க இருந்து போயிடாது, போய் அங்க ஒரு இடத்துல தங்கித்தான் 8 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் நின்றதான். அந்த நேரம் அம்மாவுக்கும் வரையில அந்த கவுப்பிகளாகிறதால, அதுல இவர் தான் தம்பி விட்ட நின்று நீ வந்து பார்த்துட்டு. உங்களோட அம்மா வந்து கூலி வேலைக்கு போற வழியில போவோம் கஷ்டம் தான். அதால இவர் வந்து பார்த்துட்டு போவார். பள்ளிக்கூடத்தை நிப்பாடி போட்டு வந்து போறாங்க. ஒரு கிழமை பள்ளிக்கூடம் போக இல்லத்தான். இப்ப நீங்க வந்து இப்ப என்ன உதவி கேக்குறீங்கன்னு சொன்னா மருத்துவ தேவைக்குரிய உதவி. அதுக்குத்தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. மருத்துவ இங்க வரதுன்னா யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு யாழ்ப்பாணமா அனுப்புறது. 2 கிட்னியும் உங்களுக்கு வேலை செய்யாது. அதாதபடியா உங்களுக்கு மருத்துவ செலவு தான் கேக்குறீங்க. அப்ப நாங்களும் பாப்போம். நான் வந்து பார்த்து நான் கூட கஷ்டங்கள் எல்லாம் ஓகே எனக்கு விளங்குது.
உங்களுக்கு கணவர் இல்லை 2 வருஷமானு சொல்லியிருந்தீங்க, கணவர் இல்லாததான் தெரியுது. ஆஹ் மற்றது உங்களோட அம்மா தானே உங்களுக்கு கிடக்கிற சாப்பாடு நோக்குறாரு. ஓகே, இப்போ நான் இதை உங்களுக்கு இப்போ கட்டமாக கொஞ்சம் காசு எல்லாம் சரியா தந்து போட்டு மீதிய இதை வந்து நான் வந்து பதிவு செய்யறேன். இப்போ எல்லாம் பார்த்துட்டு யாரும் பார்க்குறார்கள் இந்த அக்காவுக்கு மருத்துவ செலவுக்கு யாரும் காசு கொடுங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு வந்து தரல. சரியா? இதுல பாக்குறாக்கள் நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு கொண்டு தரேன். யாரும் தான் உங்களுக்கு கொண்டு தருவேன். இதுல கொஞ்சம் பணம் இருக்கு, கொஞ்சம் காசு இருக்குது. இதுல வந்து இதுல எண்ணி பாருங்க எவ்வளவு இருக்குண்டு. எவ்வளவு இருக்கு? இதுல வந்து 28,000 ரூபாய் காசு இருக்குது. அப்ப இத வந்து பிரான்ஸ்ல இருந்து எங்களுக்கு ஒரு அண்ணாவா தந்தவர் யாரும் கஷ்டப்பட்டாங்களே கொடுக்க சொல்லி. சரியா? அப்ப நாங்கள் அந்த காசை இப்போ வந்து பார்த்து நான் சொல்லியிருந்தாரு. சரியாக உறுதிப்படுத்தினோட நான் இங்க வந்திருக்கேன். நம்ம முதற்கட்டமாக உங்களுக்கு நான் அந்த ஹாஸ்பிட்டல் செலவுல அங்கே இங்கே போய் வரதுக்கு ஒரு 28,000 ரூபாய் காசு ஒரு அண்ணாவால் இந்த காசை நான் உங்களுக்கு தரேன். இந்த பிரான்ஸ்ல இருந்து ஒரு அண்ணா வந்தவர் யாரும் கஷ்டப்பட்டாக்களை கொடுக்க தெரியாம அந்த காசை நான் உங்களுக்கு 28,000 ரூபாய் தந்திருக்கேன். மேற்கொண்டு எங்களுக்கு யாரும் உதவி இப்படி குடும்பங்களுக்கு மருத்துவ செலவு குடும்பம்னு சொன்னா நான் உங்களுக்கு கட்டாயம் தருவேன். மற்றபடி பிள்ளைக்கு நீங்க ஒரு சைக்கிள் ஒன்று கேட்டிருக்கிறீங்க. வெள்ள கதை கேட்க நீங்க ஒரு சைக்கிள் ஒன்று பிள்ளைக்கு தர சொல்லி அதையும் பாப்போம். சில இடங்கள்ல உங்களோட பிள்ளை இந்த தம்பி சைக்கிள் ஓடுவீங்களா? பிள்ளை இந்த உங்களோட கருத்துல கொண்டு யாரும் தந்துக்கிறோம்னு சொன்னா உங்களுக்குரிய சைக்கிள் நான் பாரதக்குரிய மாதிரி பாக்குறேன். சரியாக்கா? மற்றவங்களுக்கு இந்த மருத்துவ செலவு தான் உதவி கேட்டுக்கிறீங்க. மருத்துவ தேவைக்கு ஒரு கிழமையில 4,500 ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன். அவங்களோட அம்மா கூலி வேலைக்கு போயிட்டா அவங்களுக்கு சாப்பாடு வந்து இருக்கிற கொத்து செலவையும் பார்த்து கொண்டு போறாங்க. அம்மா இல்லாத காலங்கள்லாம் கஷ்டப்படணும். அவங்க எத்தனை பேர் அம்மா கூட? அம்மாவுக்கு 67. 67 பேருன்னா கூலி வேலைக்கு போறவா போய்தான் அவங்களுக்கு சாப்பாடு வந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. உங்களோட வேலைக்கும் போக இல்லாத கஷ்டம் தான். 2 இல்லைன்னு சொன்னா கஷ்டம். எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர். ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணி மட்டும் தான் குடிப்பீங்க? உங்களோட அம்மா எனக்கு சொல்லியிருந்தது ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறத. உண்மையில உங்களோட நிலம் விளங்குறக்கா பார்ப்போம். மேற்கொண்டு உதவி செய்தா நான் உங்களுக்குரிய இதை வந்து கட்டாயம் பார்க்கிறேன். தம்பி உங்களோட பேர் என்ன? குளோடியஸா? நீங்க எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? 8ஆம் ஆண்டு படிக்கிறீங்களா? உங்களோட அம்மாவை நீங்க தான் எல்லாம் பாப்பீங்களா? யாழ்ப்பாணம் எல்லாம் கொண்டு பள்ளிக்கூட நிப்பாடி கூட ஒரு அம்மாவோட இருந்து பாத்தீங்களா? நீங்க வந்து நடந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து 5 கிலோமீட்டர் நடந்துதான் பாருங்க. உங்களுக்கு சைக்கிள் ஒன்றும் இல்லையா? இதுவரையில உங்களுக்கு யாரும் சைக்கிள் தர இல்லையா? இல்ல. ஓடுவீங்களா சைக்கிள்? இப்ப சைக்கிள்ல இருந்தா அம்மாவை சில பக்கத்துல இடங்களுக்கு எல்லாம் ஏத்தி கொண்டு போவீங்களா? ஏத்தி விட மாட்டீங்களா? சரி, சைக்கிள் ஒன்று உங்களுக்கு தந்துச்சுனா மட்டும்தான் நீங்க அதை வச்சு பழகி கொண்டு இருப்பீங்க தானே? பழகினா பிறகு அம்மாவை பக்கத்து இடங்களுக்கு எல்லாம் ஏற்றி கொண்டு போகலாம் தானே? பாப்போம் தம்பி. ஏன்னு உங்களுக்கு இப்ப இதுல பாக்குறாக்கள் யாரும் உங்களுக்கு இந்த பிள்ளைகள் சைக்கிள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி யாரும் உதவி செய்தா நாங்கள் கட்டாயம் அதை உங்களுக்கு தருவோம். சரியா? அதன்படி அம்மாவை நீங்க நல்லா பாருங்க. பாவம் 2 கிட்னி இல்லாமல் அம்மா உங்களோட அப்பா வந்து விட்டு போய் எவ்வளவு காலம்? 12 வருஷமா அம்மா உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டு இருக்கிறா. அம்மாவை நீங்க கூட இருந்து பார்க்க வேணும். நான் உங்களுக்கு மருத்துவ செலவை நான் நேரம் தரைய கேட்கா நான் உங்களுக்கு கொஞ்சம் காசு கொண்டு தரல. சரியா?